ஃபர்ஸ்ட் நேற்று ப்ரிவியூலே சொன்னேன், சிராஜ் ஒருத்தன் இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்க போறான் ஆர்சிபிக்கு. ஏன்னா அவன்லாம் சின்னசுவாமி ஸ்டேடியம்லயே உருண்டு புரண்டு வளர்ந்தவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவன் தான் மாஸ் காமிச்சிட்டு போயிட்டான். சிராஜ் சும்மா ஸ்டெம்ப் எல்லாம் பறக்க விட்டு சூவி பண்ணிட்டு இருக்கான்டா இந்த சின்னசாமியில. ஃபேன்ஸ்னா கதறி இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு, என்னடா சிராஜ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு திருப்பி டீமுக்கு வாடா அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விராட் கோலிக்கு சிராஜ் போடுற பாலே வந்துட்டு பாதியில் நின்னுட்டான். அது எமோஷனா என்னெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் பால் போடும்போது அப்படியே போய் பிச்சில் போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி போயிட்டான். எமோஷனலா இல்ல உண்மையிலே ரிதம் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே சிராஜுக்கு வந்துட்டு இந்த விராட் கோலி மேல ஒரு இது உண்டு, ஒரு ரெஸ்பெக்ட் பெருசா உண்டு சிராஜுக்கு. என்னதான் வந்துட்டு மத்த பிளேயர் மேல ஆட்டிடியூட் காமிச்சாலும் சிராஜுக்கு விராட் கோலி மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதனால அப்படி பண்ணானா என்னன்னு தெரியல. சோ எத்தனை விக்கெட் ஸ்டார்டிங்ல போச்சு? ஃபர்ஸ்ட் கோலி அவுட் ஆனா, அதுக்கப்புறம் சிராஜ் வந்தான்பா. எப்பா சிராஜ் இந்த படிக்கல் விக்கெட் எடுப்பான். படிக்கல் வந்து அவன் ஒரு 4 அடிச்சான். ஓகே படிக்கல் இன்னைக்கு ஒரு ஃபயர் கொடுக்க போறான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த பாலே ஸ்டெம்ப்ல அட்டி சிராஜ் பொழந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபில் ஷாட் வந்தான், ஒரு பெரிய 6 அடிச்சான்ப்பா. 105 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் மேல போய் விழுந்துச்சு. ரைட்டு சால்ட் வந்துட்டாண்டி, கோலி தானே போனா சால்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அடுத்த பால் போல்ட். சிராஜ் பொழந்துட்டான் அடுத்த பால். சிராஜ் ஃபயரா இருந்தான்ப்பா இன்னைக்கு ஃபீல்ட்ல. இன்னைக்கு அவன் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினான். செமையா பவுலிங் போட்டான்.